வணக்கம். வாங்க இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த லட்டை ஒரு 10 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லட்டில் சேர்த்துருக்கிற பொருளை வச்சு நம்ம வறுவல் குழம்புலாம் செஞ்சுருப்போங்க. ஆனால் இந்த லட்டு எங்கள் அனுஷா ஒரு இன்ஸ்டா பேஜில் பார்த்துட்டு இதை மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக செய்கிறேன். செஞ்சது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னு சாப்பிட்டோம் எல்லோரும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் அவுள் சேர்த்துக்கலாங்க. 1.5 கப் அளவுக்கு அவுள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துக்கிற அவுள் மாப்பிளை சம்பா அரிசி அவுள். நீங்கள் எந்த சிகப்பு அவுளாக இருந்தாலும் சரி, வெள்ளை அவுளாக இருந்தாலும் சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கலாம் பொரியிற அளவுக்கு. அது கூடவே ஏலக்காய் ஒரு 3 சேர்த்துருக்கேன். அதையும் வறுத்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், அதையும் நம்ம நல்லா தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து அதையும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பொருள் சொன்னேங்களா, பலாக்கொட்டையை வெயிலில் ஒரு 4 நாளைக்கு நம்ம காய வச்சு அது தோல் எடுத்துகிட்டு வச்சுக்கணும். நான் மிக்சியில் சேர்த்த பலாக்கொட்டையை கேமராமேன் எடுக்காமல் விட்டுட்டார். இப்போ அந்த பலாக்கொட்டையை நல்லா பவுட்ரு ஃபார்மில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதே மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச அவளையும் நல்லா பொடி பண்ணி எடுத்து அந்த கடாயிலே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல், ஸ்வீட்டுக்கு நாட்டு சக்கரை 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்காங்க. இது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சுட்டு அப்படியே ஒரு கலந்து விட்டுட்டு இதில் நம்ம நெய் சேர்த்துக்கணும். நெய் நம்ம ரவா லட்டெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு அந்த பதம் வரும் இல்லைங்களா, உருண்டை பிடிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு நம்ம நெய் சேர்த்து உருண்டை பிடிச்சோம்னா ரொம்ப சத்தான ருசியான பலாக்கொட்டை லட்டு ரெடிங்க. தேங்க்யூ.